மயில் முட்டையை பார்த்துருக்கீங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க பார்க்கலாம். இந்த வீக்கெண்டு நான் ஃபார்முக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, அப்போ பார்த்திங்கன்னா காலையில் தட தடன்னு சத்தம் கேட்டுது. நம்ம பக்கத்தில் இருந்த பழைய ஷெட்டு மேலே வந்து நிறையா மயில்கள் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. தோகை விரித்து எல்லாம் நின்று விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நிறையா மயில்கள், எப்போவுமே நம்ம தோட்டத்தில் நிறையா மயில் வரும். நம்ம வந்து அதுகளுக்கு தொந்தரவு பண்ண மாட்டோம் இல்லைங்களா, அதனால் நிறையா இருக்கும். கிணத்து மேட்டை சுற்றி ஃபுல்லாக வந்து நிறையா வாழ்ந்துட்டுருக்கும். அதில் நிறையா மரங்கள் இருக்குது. அந்த மரத்தில் அப்புறம் தென்னை மரத்தில் தூங்கிக்கும், அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். அதனால் வந்து இது இங்கே வந்து விளையாடுறது வழக்கமாக விளையாடிட்டுருக்கோம். அந்த வாரம் நம்ம அங்கே காலையில் இருந்தனால, நைட் அங்கேயே ஸ்டே பண்ணனால காலையில் இந்த அழகான காட்சியை பார்க்க முடிஞ்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அது வந்து பாட்டு பாடி பாடி சத்தம் போட்டு போட்டு நல்லா அழகாக விளையாடிட்டு இருந்தது. திரும்பி திரும்பி அதை வந்து நம்ம நல்லா ரசிச்சிட்டு இருந்தோம். எப்படியெல்லாம் திரும்பி திரும்பி விளையாடுது பார்த்திங்களா. அந்த டைமில் பார்த்ததுன்னா நம்ம பெட்ரூம் ஜன்னலில் கண்ணாடியை வந்து லொட்டு லொட்டுன்னு தட்டுற சத்தம் கேட்டுது. யாருடா மாடி ரூமில் தட்டுறாங்க அப்படின்னு எட்டி பார்த்தா ஒரு மயில் தான் வந்து அந்த கண்ணாடியை போட்டு தட்டிகிட்டு இருந்தது. சரி, இது எதுக்கு நம்மளை கூப்பிடுதோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம கீழே இறங்கி வெளியில் போனோம். வெளியில் போகும்போது தான் நமக்கு தெரிஞ்சுது, அதுவும் அந்த கூட்டத்திலேருந்து இந்த மயிலும் இன்னொரு மயிலும் வந்து தனியாக போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்து அது ரெண்டும் தனியாக போச்சு. சரி, எங்கடா போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாலேயே போய் பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த மயில்களுக்கு வந்து மனிதர்களை பார்த்தா நம்மளை பார்த்தா பயம் இல்லைங்க. அங்கேயே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, நம்ம போக வர இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து அவங்க பெருசாக பயப்படலை. அவங்க போன இடத்துல பார்த்தது அப்படின்னு சொன்னால், இது வந்து கிணறு கூட இல்லைங்க, ஒரு மரத்துக்கடியில், அதாவது நம்ம கொடுக்கா புளின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கோயம்புத்தூரில் சினி புளியங்கான்னு சொல்லுவோம். அந்த மரத்துக்கு அடியில் குப்பை மாதிரி விழுந்து கிடந்த குச்சிகளில் அதையே கூடு மாதிரி பண்ணி இவ்வளோ முட்டை வச்சுருந்தாங்க. இந்த இடத்துக்கு தான் அவங்க கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க நம்மளுக்கு. அப்புறம் நம்ம திரும்பி வந்ததும் அங்கே உட்காந்து அடக்காக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், நம்ம கோழி முட்டை மாதிரியே பெருசாக இருந்தது. 3 மடங்கு சைஸில் இருந்தது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். see you, best wishes.